பாருங்க 7.5 ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் இங்கேயே குரல் கொடுத்துட்டார். இதுதான் அதிமுக அரசாங்கம். பூசாரி அவருடைய நன்றிப்பா. இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் 41% பேர் படிக்கிறீங்க. இந்த 41% மாணவர்கள் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்களா இருக்கிறாங்க, அல்லது நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள், விவசாயி தொழிலாளி, சலவை தொழிலாளி, அல்லது கைத்தறி நெசவு தொழிலாளி, விசைத்தறி நெசவு தொழிலாளி, அல்லது வேலைக்கு செல்கின்ற ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி தான் அரசு பள்ளியில அதிகமாக படிக்கிறாங்க. 41% அரசு பள்ளி படிக்கின்ற மாணவருடைய எண்ணிக்கை 3,80,000 பேர் அரசு பள்ளி படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி 2017-18 ஆண்டு இந்த நீட் தேர்வுல வெறும் 9 பேர் தான் தேர்ச்சி பெற்றாங்க. அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் 3,80,000 பேர்ல வெறும் 9 பேர் தாங்க அந்த நீட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று மருத்துவ கல்விக்கு போய் சேர்ந்தாங்க. ஆகவே இந்த ஏழை மாணவர்கள் மருத்துவராக வேண்டும், அவருடைய கனவு நனவாக வேண்டும் என்பதற்காக எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமே ஒரு முயற்சி செய்து இன்றைக்கு 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு அதன் விளைவாக இன்றைய தினம் அரசு பள்ளி படித்த மாணவர்கள் 2818 பேர் மருத்துவ கல்வி கிடைக்குது. எம்பிபிஎஸ் படிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏழைகள் அத்தனை பேரும் ஏழைகள். அது மட்டுமல்ல, இந்த இடஒதுக்கீட்டில் தேர்வானவர்கள் அத்தனை பேரும் ஏழைகள். மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியாது. என்னுடைய கவனத்துக்கு வந்தவுடன் அந்த இடஒதுக்கீட்டில் தேர்வு செய்த மாணவர்கள் அனைவரும் ₹1 செலவில்லாம அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் அறிவிக்கப்பட்டு இன்றைய தினம் ₹1 செலவில்லாம அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவ கல்வியை கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நல்லா சிந்திச்சு பாருங்க, ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு இதுதான் உதாரணம்.